ஏற்புரை வழங்க எழுத்தாளர் காசி தமிழ்குமரன் அவர்களை வந்து அழைக்கிறேன். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூரை வந்து சார்ந்தவர். தற்போது வந்து விருதுநகரில் வந்து இருக்கிறாரு. இது வந்து அவருடைய 5வது சிறுகதை தொகுப்பு. முதல் ஒரு நாவல் வந்திருக்கு. ஏற்கனவே சில பதிப்பகங்களை இப்போ அமிர்தம் சூரிய அண்ணனோ இப்போது இந்த 6 பேரில் வந்து ஜீவன் பென்னி தான் வந்து தொகுப்பு வந்து கொண்டு வந்திருப்பார் தேநீர் பதிப்பகத்தில். மற்ற எல்லாருமே வந்து தேநீருக்கு புதிய நபர்கள். அமிர்தம் சூரிய அண்ணன் கூட நேரடியான புத்தகம் கிடையாது. இதுதான் முதல் புத்தகம் வந்து. அந்த வகையில் வந்து காசி தமிழ்குமரன் அவர்கள் வந்து தேநீரோடு இணைஞ்சி, ஆமாம் அது அவருடைய புத்தகமாக வராது அது. அந்த வகையில் காசி தமிழ்குமரன் அவர்கள் தேநீரோடு இணைஞ்சு பயணிக்கிறது வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் 5 நிமிடம்னு சொல்லியிருந்தாரு. சரி 5 நிமிடம்னா 10 நிமிடம் கொடுப்பாருன்னு நினச்சேன். 5 3 மாற்றிட்டேங்க. சரி 5ஆவது கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். தேநீர் பதிப்பகத்தாருக்கும் இங்கே கூடியுள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் மிகுந்த நடுவுநிலையோடு பரிசுக்கு தேர்வு செய்த கண்ணுக்கு புலப்படாத அந்த நடுவர்களுக்கு வணக்கமும் நன்றியும். எல்லோருக்கும் வந்து எத்தனையோ கதைகள் படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு கதை மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம 1ஆவது கல்லூரி முடிக்கிற வரைக்கும் ஆசிரியர்கள் எத்தனையோ ஆசிரியர்கள்ட்ட படித்தாலும் ஒரு ஆசிரியர் மட்டும் நமக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நான் படித்த கதைகள் சின்ன வயசில் படித்த கதை ஒன்று. அது சின்ன கதை தான், சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜோலார்பேட்டை மாதிரி ஒரு நகரத்தில் ஒரு வயசான கணவன் மனைவி இருக்காங்க. பக்கத்தில் உள்ள கிராமம், ஏதாவது ஒரு கிராமத்தை வச்சுக்கலாம், ஒரு 10 கிலோமீட்டரில் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டவுனில் உள்ள இவருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுது. மகளுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. பொண்ணு அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவனை நீங்கள் போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க, எனக்கு விவசாயம் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தப்போ நான் 2 நாளைக்கு போய் தங்கி இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கணவனை அனுப்பி விடுறாங்க. கணவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, மைக்கு மாதிரி பிரச்சனையாக இருக்குது. காது கேட்காம போயிடுது ஒரு காய்ச்சலில். அந்த காது கேட்காம போன விஷயம் வந்து மாமனார் மாமியாருக்கு தெரியாது. இவன் மாமனாரை பார்க்க வந்துட்டான். வந்த உடனே வீட்டுக்கு போகிறான். வீடு ஒரு கழிச்சு சாய்ச்சி இருக்கு. கதவை திறந்துட்டு போகிறான். மாமனார் படுத்த படுக்கையாக இருக்கார். மாமியார் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருப்பாங்க, தண்ணி எடுக்க போயிருக்கலாம், கடைக்கு போயிருந்துக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இவன் போன உடனே உடம்புக்கு முடியாதவங்களை தானே போய் பார்க்க போயிருக்கான். இவன் வரும்போதே நினச்சிட்டு வர்றான். அவன் சொல்கிறது காது கேட்காது. அதனால் என்னென்ன 3 கேள்வி மட்டும் கேட்போம். இந்த 3 கேள்விக்கு பதில் சொன்ன உடனே எந்திரிச்சு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். உடம்புக்கு முடியாதவங்களை பார்க்க போனால் என்ன கேள்வி கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? நல்லா இருக்கீங்களா, இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு, எதானே கேட்பாங்க. முதல்ல இந்த கொஸ்டின் கேட்போம். அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லியிருப்பார்? ஏதோ பரவாயில்ல இப்போ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவன் என்ன பதில் சொல்லலாம்? பரவாயில்ல ஆமா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி முதல் கேள்வி இது முடிஞ்சு. 2வது கேள்வி என்ன கேட்கலாம்? அப்போது அந்த காலத்தில் வைத்தியர் தான், டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் கிடையாது. என்ன மருந்து சாப்பிட்றீங்க அவன் கேட்கலாமா? கேட்டால் என்ன சொல்லுவார்? என்ன மருந்து சாப்பிட்றாரோ அந்த மருந்தை சொல்லுவார். இவன் எதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அதே மருந்தை சாப்பிடுங்க ஆமாம், சரியாயிடும் உடம்புக்கு. 2வது கொஸ்டின் முடிஞ்சு. 3வது என்ன கேட்கலாம்? எந்த வைத்தியர்கிட்ட அதானே இருக்க முடியும். எந்த வைத்தியர்கிட்ட நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க? அவர் என்ன சொல்லி விடுறாரு? எந்த வைத்தியர்கிட்ட வைத்தியம் பார்க்காரோ அவர் பேரை சொல்லுவார்.
ஏன் அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அதே வைத்தியர்கிட்ட பாருங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு வர்றான். வீட்டுக்குள்ளே போகிறான், படுத்த படுக்கையாக இருக்காரு. பக்கத்தை இழுத்து போட்டு சேரை போட்டு உட்காடுறான். மாமா வணக்கம்ன்றான். அவருக்கு வணக்கம் சொல்லக்கூட முடியல, ஈனஸ்வரத்தில் படுத்து கிடக்காரு. மாமா இப்போ உடம்புக்கு என்ன கொஸ்டின்? அது முதல் கொஸ்டின் இது. மாமா உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கான். அவர் என்ன சொன்னார்? பரவாயில்ல அப்படி தானே சொல்லணும். அவர் அப்படி சொல்லலை. அது ஏன் கேட்குறேன் ஒரு மகனே, நாளுக்கு நாள் உடம்பு முடியாமல் போய்கிட்டே இருக்கும் ஒரு மகனே அப்படி அவர் சொல்கிறாரு. இவன் என்னென்ன பதில் சொன்னா, ரொம்ப சந்தோஷமாம்மா நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமா. இவருக்கு கோபம் வந்துச்சு. என்னடா நம்ம உடம்பு நாளுக்கு நாள் முடியாமல் இருக்குன்னு சொல்கிறேன், இவன் சந்தோஷம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை அடக்கிட்டு படுத்து கிடக்காரு. ரெண்டாவது கொஸ்டின் கேட்கான். என்ன கேட்கான்? என்ன மருந்து மாமா சாப்பிட்றீங்க? அதானங்க, என்ன மருந்து மாமா சாப்பிட்றீங்க? அவர் கோபத்தில் இருக்காரா? மருந்தா? மண்ணாங்கட்டி சாப்பிட்றேங்கிறாரு. அதையே சாப்பிடுங்க மாமா சரியாயிடும் அப்படின்றான். இவருக்கு கொலை வெறி ஆகி போச்சு. மூணாவது கொஸ்டின். என்ன கொஸ்டின்? கதை கேட்குறீங்களா கேட்கலையா? மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டான்? எந்த வைத்தியர்கிட்ட மாமா வைத்தியம் பார்க்குறீங்கன்னு கேட்டான். வைத்தியரா? அந்த யமன் தான் எனக்கு வைத்தியம் அப்படின்னாரு. ரொம்ப நல்ல வைத்தியர், அவர்கிட்டயே பாருங்க சொல்லிட்டு சொன்னா. எந்திரிக்க மாட்டாமல் எந்திரிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அனுப்பிட்டாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா நம்ம சரியாக தானே கொஸ்டின் கேட்டோம், அவன் கரெக்டாக தானே பதில் சொன்னார், ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. அப்புறம் மனைவி கிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு போய் இப்படி சொன்னேன் அப்படின்ட்டு. திரும்ப மனைவி வந்து இந்த மாதிரி காது கேட்கல, இப்படிலாம் நினச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரான். இது வந்து நான் படித்த கதை தான். சின்ன வயசில் இந்த ஜோலார்பேட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே உள்ளவர்களில் கமலாலயன் தோழரை தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும். இவங்க 2 பேரை தவிர மற்ற யாரையும் தெரியாது. பரிசு போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு விஷயம் யார் சொல்லலை. ஃபுல்லாகவுமே மெசேஜ் தான். அவர் கோகுலனோட நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நம்பர்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு சாயந்தரம் வந்தது, தகவல் வந்தது, உங்கள் தொகுப்புக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு. மனசுக்குள்ளே ஒரு பச்சி அடிச்சு, ஓ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு. கொக்கரவள்ளி 2 நிமிஷத்தில் சொன்னேன் கொக்கரவள்ளின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த முடிவை பார்க்கல, அதுக்குள்ளே நண்பர்கள்ட்ட இருந்து எனக்கு வாழ்த்து வந்துருச்சு. இப்படி தான் அந்த தொகுப்பில் கலந்துக்கிட்டது. கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை பார்த்து வெறும் 10 தான் இருந்துச்சு கதை. அது வரைக்கும் எண்ணி பார்த்தா 10 இருந்துச்சு. 10 அனுப்பி வச்சேன். என் தம்பி எழில் சின்ன தம்பி தாளருக்கு தெரியும், அவன்கிட்ட அனுப்பி வச்சு அவன் தான் எல்லாம் சரி பண்ணி அனுப்பி வச்சான். அப்படித்தான் இந்த இந்த இது கதை தேர்வாச்சு. சிறுகதையை பொறுத்த மட்டும் நிறைய இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இலக்கியம்ங்கிறது உண்மையை அப்படியே எழுதுறதில்ல, உண்மையை ஒட்டி புழுகிறது தான். ஒரு கதையை படிச்சுட்டு நான் 3 நாளைக்கு நிம்மதியாக இருக்க முடியலைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கதையை படிச்சுட்டு 3 நாள் படுத்துட்டேன் குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறவங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம். கதையை படிச்சுட்டு 3 நாள் அழுதுகிட்டு இருந்தேன்னு சொல்கிறவங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கதை வந்து அள வைக்கும், சிரிக்க வைக்கும், மயங்க வைக்கும், கோபப்பட வைக்கும், துக்கத்தை மறக்க செய்யும். இப்படி எல்லா விதமான உணர்வுகளையும் ஓங்க செய்யும் கதைகள் தான் கதை எழுதின எழுத்தாளர்களை ஊரை விட்டு விரட்டவும் செய்யுது. செய்தில்லை ஊரை விட்டு விரட்டுதா? கலைகள் வந்து பொய்யை உண்மையாகவும் உண்மை பொய்யாகவும் மாற்றுது. நான் கரிசல் பகுதியிலிருந்து வந்தேன், கரிசல் எழுத்தாளர்னு சொல்லுவோம். ஒரு திரைப்படத்தை ஒன்று சொல்லி அதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருப்போம் எல்லாருமேவும். அந்த படத்தில் வரல இந்த ராமலிங்க விலாசில் நடக்கிற அந்த வசனம் வந்து எல்லாருக்கும் அத்துப்படி மனப்பாடமாக கூட இருக்கும்.
சிவாஜி கணேசன் பேசுகிறது. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவையில் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கலைநிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு குஞ்சு விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கட்டவனே. எதற்கு கேட்காது தெரியும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த வசனம் வந்து அத்தனை பேர் யாராவது ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இதை வந்து கைதட்டி அத்தனை பேர் ஆதரிச்சிருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தது வந்து இருந்ததுன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஓட்டப்பிடாரம் பக்கத்தில். அது ஃபுல்லாக கரிசக்காடு. எங்கள் கரிசக்காடு மாதிரி தான் அதுவும் கரிசக்காடு. அங்கே வயக்காடே கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசினா என்ன பேசி இருந்திருப்பான்? எங்களோடு காட்டுக்கு வந்தாயா, கம்மங்கிறது எடுத்தாயா, சோளக்கிறது எடுத்தாயா, இப்படி தானே பேசியிருக்க முடியும். வயக்காடு அந்த அங்கே அவன்கிட்ட. ஆனால் ஒரு கலை பாருங்க, சிவாஜி கணேசன் பேசினா அத்தனை பேர் ஆமோதிச்சுட்டோம், அத்தனை பேரும் கை தட்டணும். இதை பற்றி யாருமே கேட்கல. அந்த ஓட்டப்பிடாரத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கவங்க கூட கேட்டதில்லை. எங்கள் பகுதியில் வயக்காடு கிடையாதுப்பா, கரிசக்காடுப்பா, இதில் எப்படிப்பா இதில் விளையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். யாருமே கேட்கல. இப்படி கலை வந்து எல்லாரையும் மயங்க வைக்கும், அவங்களை உற்சாகப்படுத்தும், அவங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். நன்றி, வணக்கம்.